நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நரசிங்கத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 50க்கு 20 சைஸில் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஏற்கனவே வந்து அவங்க வீடு இருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலேயே வந்து ஒரு 3 பெட்ரூம் வர மாதிரி 3BHK பண்ணியிருக்கோம். 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சின்ன விஷயங்கள் என்னங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல நல்ல தகவல்கள் இருக்குது. நன்றி. ஓகேவா? நம்ம உள்ளேருந்து என்ட்ரானு பார்த்தீங்கன்னா இது ஹால். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 11க்கு 20 சைஸில் வந்து பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே 4x2 டைல்ஸ், கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் பண்ணியிருக்கோம். ஜன்னல் எல்லாமே UPVC ஜன்னல் தான். UPVC ஜன்னல் வித் மெஸ்ஸோட வந்து பண்ணியிருக்கோம். கொசு வலையோட சேர்த்து நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த டோர் கட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8x8 சைஸில் தான் இருக்கும். கிளைண்ட் ரெக்கமெண்ட் வந்து அவங்க ரூம் சைஸ் என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அதுக்காக இது ஒரு 8x8 பெட்ரூம் தான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு செல்ஃபோட, இதுக்கு வென்டிலேஷன் ஒரு ஜன்னல், இதுக்கு வந்து இது அட்டாச் பாத்ரூம். சரி, அது கிடைக்கலாம். சரி, அப்படியே இது இன்னொரு அனதர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8, அது 8x8 சைஸில் இருக்கும். இது வந்து 10x8ங்கிற சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செல்ஃப், இது ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் வந்து கொடுத்துருக்கோம். இன்னொரு சின்ன இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே பாத்ரூமை வந்து நம்ம 2 பெட்ரூமுக்கு வர மாதிரி இதை கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கொஞ்சம் பின்னாடி போய்க்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 8x8 பெட்ரூமுக்கும் இந்த 10x8 பெட்ரூம் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டோர் செப்பரேட்டாக வச்சுட்டோம், அதுக்கு ஒரு டோர் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். இது ஒரு சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி. நமக்கு இடம் இருக்குது, அதை வீண் பண்ணாமல், கம்மியாக இருக்குது அதை வீண் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணுறப்ப அந்த 2 பெட் பாத்ரூம் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிறோம். நான் எங்களுக்குள்ளே தான் இருக்கோம் அந்த மாதிரி அவங்க கிளைண்ட் வந்து சொன்னாங்க. அதங்காட்டிக்கு வந்து நம்ம வந்து 2மே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 8x6 சைஸில் வந்து இந்த பாத்ரூம் இருக்கும். இது வால் மிக்சரு, சவர் எல்லாமே இருக்கும். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி மடத்தில் ஒட்டிக்கும். இது வந்து உட்டன் மாடல் டைல்ஸ். அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவுட்டர், அந்த பாத்ரூமுக்கும் அந்த பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டோர் வந்து கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணாமல் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணோம்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறப்ப அவங்க வந்து இன்னும் பெருசாக தெரியாது. ரெண்டால் பர்பஸ் போகிறப்ப தான் அந்த மாதிரி இருக்கும். பட் இது அவங்களே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்படியே வந்து இது வந்து 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16x8ங்கிற சைஸில் இருக்கும். இதுக்கு வந்து டபுள் விண்டோ, இங்கே ஒரு விண்டோஸ், இங்கே ஒரு விண்டோ வென்டிலேஷன் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து நம்ம வந்து செல்ஃப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து சிஸ்டம் எதாவது ஒர்க் பண்ணால் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். இவங்க இது கரெக்டாக இது கார்ட் போட்டு அவங்க இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணி அவங்க இன்டீரியரில் அவங்க பொருளெல்லாம் வாங்கிட்டாங்க. அதோட அப்படியே இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து இது வந்து நம்ம அட்டாச் பாத்ரூம் வந்து இதை வந்து வச்சுருக்கோம். இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x3.5 சைஸில் இருக்கும். அங்கேருந்து ஷூட் பண்ணிக்குவோம். அப்போ நல்லா தெரியும். ஓகே, இப்போ இதுதான் வந்து மெயினான விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சி. இது வந்து ஒரு கிச்சன். நம்ம கிளைண்ட்ஸ்லேருந்து இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு மெயின் ஏரியா இந்த கிச்சன். அந்தளவுக்கு இந்த கிச்சனை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். 2வது இந்த கிச்சனில் வந்து என்ன நார்மலாக வந்து இந்த குக்டாப் இருக்கிற ஐட்டை விட இது நமக்கு ரொம்ப கீழே கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் வந்து கிளைண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டான
பர்சன் தான். அவங்க வந்து எனக்கு வந்து கீழே வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைட்டை வச்சுட்டாங்க. எனக்கு சமையல் செய்கிறப்போ ரொம்பவே இந்த ஹேண்டெல்லாம் பெயினாக இருக்குது, அதனால எனக்கு வந்து கிச்சன் மட்டும் வந்து நீங்கள் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால அவங்களோட ஹைட்டை வந்து நம்ம செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க வெறும் 2 அடி தான் இதை ஹைட்டே வச்சுருக்கோம். அவங்க கரெக்டாக சமையல் செய்யறதுக்கு யூட்டிலிட்டி பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே 10 ஃபீட் வரைக்குமே வந்து ஃபுல்லாமே டைல்ஸு ஒட்டிட்டோம். டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா 1.5க்கு 1 சைஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஆரோ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆரோ எல்லாமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல. அதே மாதிரி சிங்கு மட்டும் பார்த்து நம்ம ஃபைபர் சிங் வச்சு, அவங்க வந்து அந்த சில்வர் சிங் வேண்டாம் அப்படின்னாங்க, அதுக்கு ஃபைபர் சிங் வச்சுட்டோம். அதுக்கு உண்டான இது நல்ல தண்ணிக்குமா உப்பு தண்ணிக்கு 2க்கும் உண்டான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆரோவுக்கு கனெக்ஷன் தண்ணி கொடுத்துட்டோம், வென்டிலேஷனுக்கு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுமார் ரேக் மாதிரி அவங்க இது வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். கிரானைட் பண்ணதுக்கு மேலே அவங்க வந்து இது வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணி இது மேலே வந்து மார்பிள் ஃபினிஷிங் வர மாதிரி இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிறாங்க. அதே மாதிரி குக்டாப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து தண்ணி வந்து விழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சும்மா மேலே பீடிங் ஒட்டாமல் கீழே ரைசர்லேருந்தே வந்து வர மாதிரி வந்து பீடிங் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து கொஞ்சம் பின்னாடி போய் காட்டிக்கும். அப்படியே கீழே பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்க எதை இன்டீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த கிச்சன் டைல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் தான் போட்டிருக்கோம். 4x2 மேட் ஃபினிஷிங், கிளாசி ஃபினிஷிங் போடல. அப்படி இங்கே வந்தோம்னா இது ஒரு ஸ்டோர் ரூமு. இந்த ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது கிரானைட்லாம் கிடையாது, கடப்புக்கல் தான் போட்டிருக்கோம். கடப்புக்கல் மேலே அவங்க வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அது பார்க்குறப்ப நமக்கு மார்பிள் ஃபினிஷிங்லேயே இருக்கிறது நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ரூம். கேஸ் சிலிண்டர் வந்து அங்கே கிச்சன்லேயே வைக்காம, ஏன்னா ஹைட் வந்து அது கம்மியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் பின்னாடி இது காட்டியிருக்கு. கேஸ் வந்து அங்கே ஹைட் கம்மியாக வைக்க முடியாது, அதனால இங்கேருந்து வச்சு சிலிண்டர் வச்சு அங்கே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணியிருக்கு. இது ஒரு சின்ன யூட்டிலிட்டி ரூம் மாதிரி அது இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடப்புகள் வச்சு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து இந்த மார்பிள் ஸ்டிக்கர் வந்து போட்டுட்டாங்க, அது நல்லா இருக்கு. கடைசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம். இந்த பூஜை ரூமில் வந்து இதுக்கு முன்னே நம்ம வந்து இன்டீரியரில் டோர் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அது மாதிரி இதில் ஒரு சின்ன செல்ஃப் வரும். இது ஒரு மிடில் ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் வச்சு நீட்டாக ப்ரைவேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது ஒரு இது சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20க்கு 50 ஒரு 3 பெட்ரூமு வித் கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூமு, ஒரு யூட்டிலிட்டி ரூமு, ஒரு பூஜை ரூம், அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு வந்து யூடியூப் சேனலை பார்த்து மூலமாக தான் கூப்பிட்டாங்க, மற்றபடி பழக்கமெல்லாம் கிடையாது. அவங்க பார்த்து நம்ம கூப்பிட்டாங்க, அதுக்கு உண்டான நம்ம திருப்தியாக வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க எல்லாமே வந்து சொன்னது வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் மெயின் கஷ்டம் வந்து கிச்சன் வந்து ரொம்ப பிடிச்சது, அதை வந்து எல்லாமே வந்து பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் வந்து அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. என்னன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கிச்சன் எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு கிச்சனே போதும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. நன்றி தெரிவிச்சிட்டாங்க. நானும் எனக்கு நம்மளை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.